திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிந்ததன் மூலம் கொளத்தூரிலேயே திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் மண்ணை கழுவ வைத்ததன் மூலம் மக்களுக்காக நாம் தமிழக மக்கள் ஒரு அற்புதமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். அந்த தீர்ப்பை சரியான முறையில் புரிந்து கொண்டு முதல்வர் திரு விஜய் அவர்கள் இதுவரை ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் என்று நான் செய்தித்தாள்களில் பார்த்த வரையில் நான் புரிந்து கொள்கிறேன். தமிழக வெற்றி கழகம் அமைத்துள்ள இந்த கூட்டணி ஆட்சி 5 ஆண்டுகள் முழுமையாக தனது ஆட்சி காலத்தை நிறைவு செய்து தமிழக மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்ய வேண்டும் என்பதே எனது விருப்பமாக முதல்வரிடம் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழக அட்வைசரி போர்டே வந்து குண்டாஸ் வந்து ரத்து பண்றோம், சஃபிஷியன்ட் மேல குண்டாஸ் போடுறது அப்படின்னு சொல்லிருக்காங்க. தமிழக அரசு இப்ப விஜய் தலைமையிலான தமிழக அரசு நீங்க எப்படி பாருங்க? வழக்கமாக அட்வைசரி போர்டுக்கு போய் அப்பியர் ஆன பிறகு குண்டாஸா இந்த அட்வைசரி போர்டு ரத்து பண்ணாங்கன்னா அந்த ஆர்டர் பிரிசனை ரீச் ஆகிறதுக்கே மினிமம் இட் வில் டேக் 8 to 10 days. என்னோட விஷயத்தில் திங்கக்கிழமை அட்வைசரி போர்டு முன்னாடி அப்பியர் ஆனேன். வெட்னஸ்டே ஹோம் டிபார்ட்மெண்ட்டு என்னோட ஆக்ட் 14 டிடென்ஷனை ரத்து செய்து அரசாணையை சிறைக்கு அனுப்பியிருந்தது. அந்த அரசாணையை படித்த வகையில் முதல்வர் திரு விஜய் அவர்களே தலையிட்டு எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக குண்டர் சட்டத்தை ரத்து செய்யுங்கள் என்று உத்தரவிட்டதன் விரைவாகத்தான் நான் இவ்வளவு விரைவாக உங்கள் முன் பேசிக் கொண்டிருக்கிறேன். நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை கடந்த 4 ஆண்டு காலமாக 5 ஆண்டு காலமாக அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருந்ததனால்தான் கொளத்தூரில் மு.க. ஸ்டாலின் தோல்வியை தழுவினார். இதையெல்லாம் பார்த்ததனால்தான் திமுக ஆட்சி மீண்டும் வராது என்று அத்தனை எதிர்க்கட்சிகள் அத்தனையும் பிரச்சாரம் செய்தன. அதில் முதல்வர் திரு விஜய் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். ஸோ இந்த 3 ஆண்டுகளாக சவுக்கு மீடியா ஊழியர்கள் ஒவ்வொருவரும் சந்தித்த துன்பங்கள் என்ன, என் தாயார் ஏன் இப்படி அகால மரணம் அடைய வேண்டும் என்பதையெல்லாம் தாவேகவினரும் சரி முதல்வர் அவர்களும் சரி பார்த்து கொண்டுதான் இருந்திருப்பார்கள். ஸோ அருண் ஐபிஎஸ் மீது என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ முதல்வர் நிச்சயம் எடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. யாரை வேணுமானாலும் சந்திக்கிறதுக்கு நான் எப்போதும் தயாராக இருக்கிறேன். முதல்வர் அழைப்பு விடுத்தால் சந்திக்க நான் தயாராக இருக்கிறேன். அரசே வந்து தானாக முன்வந்து நீக்கி இருக்காங்க. இந்த ஆட்சியோட ஊடக சுதந்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்றீங்களா? எதிர்காலத்தில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக திமுகவை போல ஒரு கொடூர மனது படைத்த ஒரு கட்சி எந்த காலத்திலும் இருக்க முடியாது. தமிழகத்தில் இதற்கு முன்பு எவ்வளவோ முதல்வர்கள் ஆண்டிருக்கிறார்கள். ஊடகங்களிடம் கெஞ்சுவார்கள், கேட்பார்கள் கொஞ்சம் கம்மியா திட்டுங்க என்று. ஆனால் எதிர்த்து பேசும் ஊடகங்களையும் அந்த ஊடகத்தில் பணியாற்றுபவர்களையும் சிறையில் எடுத்த கொடுங்கோல் அரசாங்கம் திமுகவை தவிர வேறு எந்த அரசும் கிடையாது. முதல்வர் திரு விஜய் அவர்கள் ஊடகங்களில் வரக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விமர்சனங்களையும் கவனத்தில் கொண்டு பல்வேறு திருத்தங்களை செய்திருக்கிறார் என்பதை அவரது செயல்பாடுகளிலிருந்து நான் பார்க்க முடிகிறது. ஸோ ஊடகங்களாக இருக்கட்டும், இன்னொன்று தற்போது தமிழகத்தில் அமைந்துள்ளது ஒரு கூட்டணி ஆட்சி என்பதால் மேலும் கூடுதலாக ஜனநாயகம் இருக்கும். விஜய்க்கு தெரியாமல் விஜயின் காவல்துறையினர் ஏதாவது ஒரு நெருக்கடிகளில் ஈடுபட்டால் கூட கூட்டணி கட்சிகள் இப்போது அமைச்சரவையில் பங்கேற்றிருக்கக்கூடிய கட்சிகளே திரு விஜய் அவர்களிடம் இதை சுட்டிக்காட்டும் என்பதால் தமிழகத்தில் ஊடக சுதந்திரம் வலுவாக இருக்கும். திரு விஜய் அவர்கள் ஆட்சியில் சிறப்பாக ஊடகங்கள் செயல்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.